ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 நாள் ஈவினிங் டைம் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் கொஞ்சம் டைம் லேட்டாக இருந்தனால மேலுக்கு மட்டும்தான் ஊற்றி விட்டுருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தலைக்கு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போதே தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஸ்நாக்ஸுக்கு இந்த தர்பூசணியும் ப்ளஸ் ஒரு பால் ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் காய வச்சு விட்ருக்கேன். இந்த டியூஷனுக்கு போகும்போது மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு போய் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு காய்ச்சல், எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தூக்கம் வருது எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு என்ன மேடம் ஆச்சு? டியூஷன் போயிட்டு வந்துங்களா? எந்திரிங்க செல்லக்குட்டி. யார் ஃபஸ்ட் போகிறீங்கன்னு பார்க்கலாமா? சரி, யார் செல்லக்குட்டி, யார் ஃபஸ்ட் போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடுன்னு லைட்டாக கூட்டி மாப் போட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ காளான் எடுத்து சாப்பிட்டுட்டு சூடாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி ஏதாச்சும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறது எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நைட் சாகர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டுக்கும் அதுக்கப்புறம் காலையில் சாகருக்கு வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். இப்போது நைட்டுக்கு சப்பாத்தி, காலையில் பார்த்திங்கன்னா சூடாக சாதம், அதுக்கப்புறம் சில்லி, ரசம் இது மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆதி எப்படியாவது சாப்பிடணும். என் பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வாய்ப்பார் அடுத்த நாள் ஈவினிங் நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அப்படியே போய் கடைக்கு போயிட்டு இப்போ எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்களோட இதா நீங்களே செய்கிறீங்க? ஃப்ரீசர் வேண்டாமா? இது எல்லா கடையிலையும் 20 rupees-ஆங்க? இது எல்லா கடையிலையும் 20 ரூபாயா? டைம் 4:30க்கு மேலே ஆகும். 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா கடற்கடன்னு ஸ்பீடாக பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருந்தோம். அவங்க ஜூஸ் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. நான் நோம்பு கஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் செய்கிறீங்க? ஒரு நாள் நோம்புக்கு கஷ்டப்படுறோம். ஒரு நாள் நோம்பு இப்போதான் எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கசகசன்னு ஆக்கிடுச்சு.
அங்கே இருக்கும் பாருமா கீழே ஜூஸ் தானே அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஐயோ லேட் ஆயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி டைமுக்கு ரெடி பண்ண முடியாதோ அப்படின்ட்டு. நோம்பெல்லாம் திறந்ததுக்கப்புறம் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்த பாத்திரம்லாம் அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த 2 நாள் ஈவினிங் எனக்கு இந்த மாதிரி தான் போனது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.